Hi students, this is Vijay Max. Example 2.15. Let Z1, Z2 and Z3 be complex numbers such that modulus of Z1 equal to modulus of Z2 equal to modulus of Z3 equal to R and Z1, Z2, Z3 not equal to 0. Prove that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்து இது வந்து ஆர்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா? ஃபர்ஸ்ட் கிவன் பாருங்க, modulus of Z1 equal to R அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ இது வந்து வெறும் மாடலஸ் வச்சுருந்தா நம்மளால சால்வ் பண்ண முடியாது. நம்மளே என்ன பண்ணுவோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்ளை பண்றோம், ஃபார்முலா அப்ளை பண்றதுக்காக. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ மாடலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ மாடலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர்னா இந்த கொடுத்துரு பாருங்க, மாடலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஃபார்முலா. மாடலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு ZZ பார். அந்த மாதிரி மாடலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயரை Z1 பார் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இது ரெண்டுமே ஈக்குவல் தான். தென் Z1 equal to R square divided by இந்த Z1 bar எச்சு போச்சுன்னா டிவிஷன் நம்மளுக்கு Z1 bar வந்துடும். இது நம்மளுக்கு Z1. இதே மாதிரி என்ன பண்றோம்னா Z2 Z3 இதே மாதிரி சிமிலரா இதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம். ஸோ Z1 கண்டுபிடிச்ச மாதிரி Z2 Z3 ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இது 3 ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இந்த 3 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவன் கண்டிஷன் கொடுத்துருங்களா, Z1 plus Z2 plus Z3 அந்த கண்டிஷனை சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகே, எடுக்கும்போது மாடலஸ் எடுத்துவாங்க, ஏன்னா நம்ம மாடலஸ்ல ஆன்சர் ப்ரூவ் பண்றதுக்காக. ஸோ மாடலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் சப்ஸ்டிட்யூட் தி த்ரீ வேல்யூஸ். Z1 என்னது R ஸ்கொயர் பை Z1 பார், தென் பிளஸ் R ஸ்கொயர் பை Z2 பார் பிளஸ் R ஸ்கொயர் பை Z3 bar. ஓகே, தென் இதுல நெக்ஸ்ட் பாருங்க, R ஸ்கொயரை காமனா வெளியில எடுத்துரும். R ஸ்கொயர் வெளியில எடுத்து போனா பேலன்ஸ் 1 by Z1 bar plus 1 by Z2 bar plus 1 by Z3 bar. தென் நெக்ஸ்ட் பாருங்க, R ஸ்கொயர் இன்டூ மாடலஸ் குள்ள பார்த்து நமக்கு எல்சிஎம் எடுக்குது. என்ன பாருங்க, டினாமினேட்டர் இந்த 3 வேல்யூஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். Z1 bar, Z2 bar, Z3 bar. நியூமரேட்டர் நம்ம எல்சிஎம் எடுக்க என்ன பண்ணுவோம், இந்த டினாமினேட்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட் Z1 bar இருக்கு, அதை தவிர்த்து மற்ற ரெண்டுத்தையும் மேல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ அதை தவிர்த்து நமக்கு என்ன வரும், Z2 bar, Z3 bar பிளஸ் செகண்ட் பாருங்க Z2 bar தவிர்த்து Z1 bar, Z3 bar பிளஸ் தேர்ட் பாருங்க Z3 bar இருக்கு. நம்மளுக்கு Z1 பாரும் Z2 பாரும் வரும். சரிங்களா? எல்சிஎம்ன்றது அந்த டினாமினேட்டர் டர்ம்ஸ் என்ன இருக்கோ அதை தவிர்த்து மற்ற 2 டர்ம்ஸை மேல மல்டிப்ளை எழுதிக்கணும். R ஸ்கொயர் இன்டூ இந்த மாடலஸை ஸ்பிட் பண்ணலாம். ஏன்னா மாடலஸ் ஆஃப் Z1 பை Z2னா மாடலஸ் Z1 பை மாடலஸ் Z2 மாடலஸ் ஸ்பிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பாரை ஹோல் பார் எழுதிக்கலாம். நம்ம இன்ட்ல கொடுத்துருக்க மாதிரி அந்த மாதிரி இந்த பாரை ஹோல் பார் எழுதிக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ ஒரே ஷேப்ல மாடலஸ் ஸ்பிட் பண்றேன், இருக்கிற டர்ம்ஸ் அப்படியே ஆக்சுவலா எழுதுறோம். எழுதும்போது கொஞ்சம் இந்த ஆர்டர் எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்படியே கூட எழுதிக்கலாம். Z1 பார் Z2 பார் பிளஸ் Z2 பார் Z3 பார் பிளஸ் Z3 பார் Z1 பார் அப்படியே மாடலஸ் ஸ்பிட் பண்ணி எழுதிருக்கோம். ஸோ டிவைட் பை டினாமினேட்டர் அதே மாதிரி மாடலஸ் ஸ்பிட் பண்ணோம்னா மாடலஸ் ஆஃப் Z1 பார் Z2 bar and Z3 bar. So modulus பண்ணாச்சு. The next step R square equal to the modulus whole bar அப்படின்னு ஒரே ஷேப்ல எழுதிக்கலாம். ஓகே, அதாவது Z1 Z2 plus Z2 Z3 plus Z3 Z1 whole bar அப்படின்னு ஒரே ஷேப்ல எழுதிக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான். ஹோல் டிவைட் பை அது மாதிரி டினாமினேட்டர்ல மாடலஸ் ஆஃப் Z1 பார் மாடலஸ் ஆஃப் Z2 பார் மாடலஸ் ஆஃப் Z3 பார் அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணாச்சு. சரிங்களா?
இந்த மாலஸ் பாருங்க நம்ம இட்ல கொடுத்து பாருங்க மாலஸ் ஆஃப் Z பாரும் மாலஸ் Z ரெண்டு என்ன நம்மளுக்கு ஈக்குவல் தான். அப்ப இது R ஸ்கொயர் இன்டூ இந்த பார்ல எலிமினேட் மாலஸ் Z1 Z2 பிளஸ் Z2 Z3 பிளஸ் Z3 Z1. ஸோ பார்ல எலிமினேட் ஆயிடுச்சு. டிவைட் பை டினாட் பாருங்க இது மாலஸ் ஆஃப் Z1 இன்டூ மாலஸ் ஆஃப் Z2 இன்டூ மாலஸ் ஆஃப் Z3. ஓகே, தென் R ஸ்கொயர் இன்டூ நியூமரேட்டர் ஆஸ் யூசுவல் அப்படியே எழுதிக்கோங்க. Z1 Z2 பிளஸ் இது Z2 Z3 பிளஸ் இது Z3 இது Z1 ஹோல் டிவைட் பை ஸோ டினாமினேட்டர் பாருங்க இந்த Z1 வேல்யூ R கொஸ்டின்ல கிவன் கொடுத்துரும் பாருங்க. இந்த Z2 வேல்யூ R இந்த Z3 வேல்யூ நம்மளுக்கு R. நெக்ஸ்ட் பாருங்க இந்த R ஸ்கொயருக்கும் இந்த 2R கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு மாலஸ் ஆஃப் Z1 Z2 பிளஸ் Z2 Z3 பிளஸ் Z3 Z1 டிவைட் பை R. லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு மாலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3. கொஸ்டின் பாருங்க நம்மளுக்கு இந்த ரெண்டு டிவிஷன் இருக்கு. அப்ப இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற டேர்ம் வந்து ரைட் சைடு வரணும். இந்த ரைட் சைடுல இருக்கிற டினாமினேட்டர் R லெஃப்ட் சைடு மட்டும்னா நமக்கு மோஸ்ட்லி எக்ஸெக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப R லெஃப்ட் சைடு வந்துடும். R ஈக்குவல் டு Z1 Z2 பிளஸ் Z2 Z3 பிளஸ் Z3 Z1 டிவைட் பை மாலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 பிளஸ் அது Z3. ஓகே, இந்த நியூமரேட்டர் நம்மளோட மாலஸ் செப்பரேட்டா இருக்கு. இது ஹோல் மாலஸ் காமன் எழுதிக்கலாம். மாலஸ் ஆஃப் Z1 பை Z2ன்றது மாலஸ் Z1 பை மாலஸ் Z2. ஸோ அப்போ ரெண்டுக்குமே நம்ம காமன் ஒரே மாலஸ் எடுத்துட்டு Z1 Z2 பிளஸ் Z2 Z3 பிளஸ் Z3 Z1 ஹோல் டிவைட் பை Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3. ஸோ இந்த ஆன்சர் தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நம்ம எக்ஸாக்டா ப்ரூவ் பண்ணிட்டோம்.